முன்னால காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வடபழனியில குமரன் காலனின்னு அந்த அந்த ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுல வந்து நான் வந்து பென் டிரைவ் வந்த புதுசு சிடினா கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதுதான். சரின்ட்டு நான் அதில வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னோட பாட்டு பெஸ்ட்டா ஒரு 10 பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருப்பேன். நானே பாடி இதெல்லாம் வந்து ஏதாவது கம்பெனில ஏறி குடுக்குறது. அந்த மாரி சும்மா போவோம். அவனே தெரியாது ஒரு கம்பெனியான்னு தெரியாது. அவங்க எல்லாருமே எதுக்கு ஆஃபீஸ் போட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாரி கம்பெனி தான். குடுத்து எல்லாம் போறோம். ஒரு கம்பெனிக்கு போய் கேட்க போறேன், சான்ஸ் கேட்க போறேன். இதுக்கு முன்னால குடுத்த சிடிலருந்து ஒருத்தன் போட்டு அந்த பாட்ட கேட்குறான். நான் சும்மா சொல்லங்க. உண்மையா சத்தியமா நடந்தது. அவர் போட்டு இந்த மாரி ஒரு பாட்டு போடணும் தம்பி அப்படின்னாரு. ஏங்க இது என் பாட்டு தாங்க அப்படின்னு அவர்ட்ட சொன்னோம். ஸோ அது வந்து அப்போ வந்து ரிலீஸ் ஆகாத பாட்டு. பட் இப்போ ரிலீஸ் ஆனாலும் யாருக்கும் தெரியறதில்ல. அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்துக்கு இப்போ நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்ல அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்னையிலேருந்து ஒரு பில்டப் வரும். சாம் சிஎஸ்இன் இசையில் வர்ற இந்த இதுலேருந்து வேற லெவல் ஒரு பாட்டு வரப்போகுது. இப்படின்னு ஒரு பில்டப் இருக்குல்ல. அடுத்து 2 நாள் 3 நாள் அப்படியே 1வது நாள் இப்படி வந்து ஒரு பில்டப் வந்து உலகமே பார்க்க போகுது இப்போ அதை. இப்போ தெரியும் இது யார் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டப் இருக்குல்ல. இந்த பில்டப் நம்மகிட்ட இல்ல. இதான் பிரச்சனை. பட் அது இல்லைனாலும் கவலை கிடையாது விடுங்க.